ஒரு அழகிய கிராமத்தில் குட்டி துக்கணங்குருவி ஒன்று இருந்துச்சு. அது எப்பவும் சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டே இருக்கும். ஹே சிண்டு, வா நம்ம எல்லாரும் போய் உணவு தேடலாம். அட போங்கடா, எனக்கு தூக்கமா வருது. நான் கொஞ்சம் தூங்கிட்டு வரேன். நேரம் போய்கொண்டே இருந்தது. குருவி எந்திரிக்கவே இல்லை. மாலை நேரமும் ஆயிடுச்சு. ஆஹா, ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கேன். ஆனா எனக்கு எந்த உணவும் இல்லை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பசிக்குதே. எல்லா தானியங்களும் தீந்து போனதால துக்கணாங்குருவி ரொம்ப சோகத்துல இருந்துச்சு. அப்பதான் தெளிவா ஒரு முடிவு எடுத்துச்சு. இனி சோம்பேறித்தனமா இல்லாம நண்பர்களோட உணவு தேட போகணும். நாளைக்கு சீக்கிரமா எழுந்துப்பேன். நண்பர்களே, நான் இனி எப்பவும் சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா இறை தேட போலாம். ஒற்றுமையா. அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். சோம்பேறித்தனம் நல்லது இல்லை அப்படின்னு துக்கணாங்குருவிக்கு நல்லா புரிஞ்சு